அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. குர்ஆனிய வாழ்வியல் மாற்றம் வகுப்பு 7. நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ஆழ்ந்து கவனிக்கும் போது தான் அதில் கூடுதல் ஞானம் கிடைக்கிது, அதில் அதிகமான தகவல்கள் நம்மளுக்கு கிடைக்கிது, கூடுதல் வரலாற்று செய்தி கிடைக்கிது. அது அப்படி நம்ம மேலோட்டமாக வாசிட்டு போகும்போது அதெல்லாம் கிடைக்காது. அப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், 2வது அத்தியாயம் 126வது வசனத்தில் வைதகால இப்ராஹிமு ரப்பிஜல் ஹாதா பலதன் ஆமினா. இப்ராஹிம், என் இறைவனை மக்காவாகிய இதை பாதுகாப்பளிக்கும் ஒரு நகரமாக ஆக்குவாயாக அப்படின்னு துவா கேட்குறாங்க. 14வது அத்தியாயம் 35வது வசனத்தில் இதகால இப்ராஹிமு ரப்பிஜல் ஹாதல் பலத ஆமினா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ இதில் 2 வசனங்கள்லேயும் நம்ம என்ன வித்தியாசம், மேலோட்டமாக நம்ம படிக்கும் பொழுது அதெல்லாம் வித்தியாசம் அவ்வளோவா தெரியாது. இதை இதில் என்ன வித்தியாசம் ஏற்படுது அப்படின்னா, ஆதா பலதன் ஆமினா. பலதன் நகரம் உருவாவதற்கு முன்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துவா கேட்குறாங்க, இதை நகரமாக உருவாக்கு அப்படின்னு சொல்லி துவா கேட்குறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவில் நகரம் உருவாவதற்கு முன்னாடி பாலைவனத்தில் நீர் இல்லாத அந்த பள்ளத்தாக்கில் தன்னுடைய மனைவியும் குழந்தையையும் விட்டுட்டு வரும்பொழுது அவங்க இதை நகரமாக உருவாக்கு அப்படின்னு சொல்லிட்டு துவா கேட்குறாங்க. அடுத்ததாக வரும்பொழுது அது நகரம் உருவாயிருச்சு. அந்த நகரம் உருவான நகரத்தை மறுபடியும் உண்டாக்கு அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது இல்லையா. இப்போ இந்த உண்டான நகரத்துக்கு தேவையான வாழ்வாதாரங்களை கொடு, இதில் சிலை வணக்கத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக்கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு துவா கேட்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இப்போ இந்த இரண்டுலேயும் என்ன வித்தியாசம் எழுத்தில் பார்க்கும் பொழுது, அந்த வசனங்களை பார்க்கும் பொழுது அவ்வளோவா பெரிய வித்தியாசங்கள் தெரியலை. ஆனால் பலதன் அப்படின்னு இருக்குது, இதில் அல்பலது, இந்த ஒரு எழுத்து தான் அல்பலது, அப்படி அலிஃப்லா மட்டும்தான் கூடுதலாக இருக்குது. ஆனால் இதில் வரலாறுகளே வேறுபட்டு இருக்குது. இவ்வளோ நுணுக்கமாக ஒரு மனிதனால் சிந்திக்க முடியாது. இது மனிதரின் சொல் கிடையாது, இது இறைவனுடைய சொல் அப்படிங்கிறதுல தெள்ள தெளிவாக இருக்குது. இப்போ சாதாரணமாக மனிதர்கள் பெரிய அறிவாளிகள் பல ஆராய்ச்சிகள் மூலமாக பல நூல்களில் எழுதுகிறாங்க அப்படின்னா அந்த நூல்களில் தவறுகள் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அந்த எரர் அப்படிங்கிறத தவறுகளை தவிர்க்கவே முடியாத ஒன்றா தான் இருக்கும். ஆனால் இது இறைவனுடைய வார்த்தையாக இருக்குது. இவ்வளவு நுணுக்கமாக அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான் அப்படிங்கிறது இதில் தெளிவாக இருக்குது. அடுத்ததாக அத்தியாயம் 16 68வது வசனம் 69வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா தேனீக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான். என்ன அப்படின்னா, மலைகள்லையும் நீ மரங்களிலும் மக்கள் கட்டும் வீடுகள்லையும் நீ கூடுகளை அமைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் உள்ளுணர்வை ஏற்படுத்துகிறான். இதில் கூட கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இதில் யாரை சொல்கிறான் அப்படின்னா, இது அனித்தகதி பெண்தேனியை பார்த்து சொல்கிறான். அப்போ பொதுவாக தமிழ் மொழியில் ஆண்பால் பெண்பால் விகுதி இருக்கும். இந்த பால் வேறுபாடுகளுக்கு சென்றகால வினை வருங்கால வினையோ பயன்படுத்தும் பொழுது பால் வினை பளிச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். உதாரணமாக ஒரு பெண் வந்தாள், அவள் சாப்பிட்டாள் அப்படிங்கும்போது இது இறந்த கால வினை, இது பெண்ணை குறிக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. அதே அவள் வந்தாள், இது வருங்கால வினை குறிக்கிறது. அப்போ இதில் நம்மளுக்கு பளிச்சுன்னு தெரியுது. இப்போ நீ வா அப்படின்னு சொல்கிறோம், கட்டளை வாக்கியமாக சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிறோம், சொல்லணும். எப்படி சொல்கிறது? இப்போ ஒரு ஆணை பார்த்து நீ வா அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆணுக்கு அப்படி ஒரு வார்த்தை, பெண்ணுக்கு ஒரு வார்த்தை அப்படின்னு தனியாக கிடையாது. இது பொதுவாக நீ வா, நீ சாப்பிடு, நீ கொடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்குமே ஒரே வார்த்தை தான் வரும். ஆனால் அரபி மொழியில் எல்லா வினைகளுக்குமே வேறுபட்டு தான் இருக்கும். உதாரணத்துக்கு சென்ற காலத்தில் வரும், எதிர்காலத்தில் வரும், நிகழ்காலத்தில் வரும், கட்டளை சொல்லுலையும் தனியாக வேறுபாடுகள் வரும். இப்போ குர்ஆனில் ஒரு விஷயத்தை சொல்கிறான் அப்படின்னா பெண்ணை பார்த்து சொல்லும் பொழுது அது பெண்ணுக்கு மட்டும்தான் அது குறிக்கும். அதே இப்போ ஒரு விஷயத்தை அல்லாஹ் கட்டளை இடுறான் அப்படின்னா அதை ஒரு ஆணை பார்த்து சொல்லும் பொழுது
அது பெண்ணுக்கும் உள்ளடங்கும். ஒரு 2 பேருக்குமே, இருபாலர்களுக்குமே அது வந்து அந்த கட்டளை வந்து பொருந்தும். உதாரணத்துக்கு வந்து அகைமு சலாத்து அப்படின்னு, தொழுகை நிலைநாட்டுங்கள் அப்படின்போது இது வந்து ஆணுக்குள்ள ஒரு இதாக தான் இருக்குது. ஆனால் வந்து இது வந்து பெண்ணுக்கும் வந்து இது வந்து உள்ளடங்கும். பொதுவாகவே இருபாலர்களுக்கும் தான் அல்லாஹ் வந்து கட்டளையிடுறான், தொழுகை நிலைநாட்டுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து பெண்ணுக்கு சொல்லும் பொழுது, பெண்ணை குறித்து ஒரு வார்த்தையை கட்டளையிடுறான், ஒரு விஷயத்தை சொல்கிறான் அப்படின்னா அது பெண்ணுக்கு மட்டும்தான் உள்ளடங்கும், ஆணுக்கு உள்ளடங்காது. இது வந்து குரானில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து இதில் ஒரு தேனியை பார்த்து வந்து நீ கூடை கட்டிக்கோ அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா, இது வந்து ஆண் தேனி வந்து கூடு கட்டாதா அப்படின்னா ஆண் தேனி கூடு கட்டாது. அந்த கூடு கட்டுறதுக்கு வந்து ஒரு மெழுகு ஒன்று சுரக்கும். அந்த சுரக்கக்கூடிய அந்த சுரப்பி வந்து பெண் தேனிக்கு தான் இருக்குது. அந்த உடல் அமைப்பு அந்த பெண் தேனிக்கு தான் இருக்குது, ஆண் தேனிக்கு கிடையாது. அப்போ வந்து அல்லாஹு தாலா வந்து அந்த பெண் தேனியை பார்த்து இத்தகதி கூடுகளை அமைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ அடுத்ததாக வந்து நீ அந்த மலர்கள்லேருந்து, அந்த கனி வகையிலேருந்து நீ உணவருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் தேனியை பார்த்து தான் சொல்கிறான். குழி மின சமராத்தி, பூக்கள்லேருந்து பழங்கள்லேருந்து நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பெண் தேனியை பார்த்து சொல்கிறான். அப்போ ஆண் தேனி வந்து சாப்பிடாதா, சாப்பிடக்கூடாதா, இல்லை சாப்பிட வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் ஏறும். இப்போ ஒரு உணவை உறிஞ்சி சாப்பிடணும், அந்த மலர்கள்லேருந்து உறிஞ்சணும் அப்படின்னா, உணவை உறிஞ்சணும் அப்படின்னா அந்த உறிஞ்சுவதற்கு அந்த நீல நாக்கு தேவை. அந்த நீல நாக்கு வந்து அந்த பெண் தேனிக்கு தான் இருக்குது, ஆண் தேனிக்கு வந்து நீல நாக்கு கிடையாது. அதனால அந்த உணவை வந்து அந்த குளுக்கோஸை வந்து உறிஞ்சாது. இப்போ இதுக்கும் அல்லாஹ் தஆலா வந்து பெண் தேனியை பார்த்து தான் சொல்கிறான். அப்போ இந்த உணவை வந்து தேனிக்கு வந்து அந்த பெண் தேனி தான் அந்த உணவை கொண்டு வந்து அந்த ஆண் தேனிக்கு ஊட்டும். அந்த ஆண் தேனி தான் அதிகமாக வந்து சாப்பிடக்கூடியதாகவும் இருக்குது. இப்போ வீடை கட்டியாச்சு. இப்போ கட்டின வீட்டை வந்து பராமரிக்கக்கூடிய வேலையை தான் அந்த ஆண் தேனி பார்க்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த வேலையை அந்த ஆண் தேனி செய்யாது, பராமரிக்கக்கூடிய வேலையும் செய்யாது. இப்போ அந்த தேன் கூட வந்து அந்த எடுக்கிறதுக்காக வேண்டி பலர் வருவாங்க இல்லையா, அப்போ அவங்கள்ட்ட இருந்து அதை பாதுகாக்கணும். எப்படி பாதுகாக்கும் அப்படின்னா அதுக்குன்னு பயாலஜிக்கல் டூல்ஸ் இருக்குது இல்லையா, அந்த டூல்ஸ் அப்படின்னா கொடுக்கு, அந்த கொடுக்கு பயன்படுத்த தான் அது அவர் மனிதர்களை அந்த விரட்டும். அதை விரட்டும் பொழுது அந்த கொடுக்கு வந்து இந்த ஆண் தேனிக்கு அந்த கொடுக்கு கிடையாது. அப்போ அந்த வேலையும் அந்த கூட வந்து பாதுகாக்கக்கூடிய வேலையும் செய்யாது. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது சரி இந்த கூடு பாதுகாக்கிற வேலையும் பார்க்காது அப்படின்னா அதுக்கு அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்களையாவது சேகரித்து கொண்டு வருமா அப்படின்னா அந்த வேலையும் அந்த ஆண் தேனி செய்யாது. அப்போ அந்த மலர்கள்லேருந்து உள்ள மகரந்த பூக்களை எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ள வேலையை வந்து பெண் தேனி தான் செய்யும். அந்த பெண் தேனிக்கு தான் வந்து அந்த தேனீக்கள் வந்து அந்த கால்களில் வந்து அந்த மகரந்த பூவை எடுத்துகிட்டு வராது. அந்த காலில் வந்து ஒரு கூடை இருக்கும், அந்த கூடையில் தான் அந்த மகரந்த பூக்களை போட்டு எடுத்துக்கிட்டு வரும். இது வந்து இந்த கூடை வந்து பெண் தேனிக்கு தான் இருக்குது, ஆண் தேனிக்கு அதுவும் கிடையாது. அதனால் அந்த வேலையும் ஆண் தேனி செய்யாது. இப்போ கூடு கட்டியாச்சு, கட்டின வீட்டையும் பாதுகாக்கிற வேலையும் ஆண் தேனி செய்யாது. சாப்பாடும் போய் எடுத்துகிட்டு போய் சாப்பிடவும் முடியாது. அந்த கூட்டை வந்து பாதுகாக்கிறதுக்குள்ள வேலையும் செய்யாது. அப்படின்னா ஆண் தேனிக்கு உள்ள வேலை என்னதான் அப்படின்னா ஆண் தேனி வந்து இனப்பெருக்க வேலையை மட்டும்தான் செய்யும். அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் அந்த குறிப்பிட்ட காலத்தில் வந்து அந்த தேனிக்கு வந்து அந்த உணவை வந்து பெண் தேனி வந்து ஊட்டி விடும். அப்போ வந்து கொஞ்சம் அதுக்கு பிறகு வந்து இந்த உணவு ஊட்டுற வேலையை நிப்பாட்டினிருச்சு அப்படின்னா அந்த தேனி வந்து ஒன்று வெளியில் போய் இரையாயிரும், இல்லை அப்படின்னா தன்னால் செத்துருவோம். வேறு விலங்கினங்களுக்கு வந்து அந்த தேனி வந்து இரையாயிரும் அப்படின்னு சொல்லி இந்த தேனியை பற்றி சொல்கிறாங்க. இப்போ அடுத்ததாக வந்து இந்த தேனி வந்து நீ உணவருந்தி உன்னுடைய இறைவனின் வழிகளில் எளிதாகப்பட்டதாக ஒடுங்கிச்சல் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா வந்து கட்டளையிடுறான்.
அப்போ தேனி வந்து அந்த உணவை தேடி போகும் பொழுது வெகு தூரத்துக்கு போகுது. வெகு தூரத்துக்கு போயிடுச்சுன்னா மறுபடியும் அந்த கூட்டுக்கு வர்றதுக்குள்ள வழியை வந்து அல்லாஹாலா தேனிக்கு வந்து ரொம்ப எளிதாக்கி அந்த உள்ளு உணர்வை வந்து அந்த தேனிக்கு ஏற்படுத்தியிருக்கான். அப்போ அவ ஏற்படுத்தியிருக்கான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அவற்றின் வயிறுகளிலிருந்து ஒரு பானம் அதன் நிறங்கள் பல வகையானதாக வெளிப்படும். இப்போ ஒரு கொஞ்சம் 2 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வரை நம்ம என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, தேனீக்கள் வந்து போய் மலர்கள்ல இருந்து தேனை உறிஞ்சிட்டு வந்து தேன் கூட்டில் வைக்கிது, அதுதான் தேன் சொல்லி நம்ம பருகக்கூடிய தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிருக்கோம். ஆனால் வந்து அது வந்து தேன் கிடையாது, அது வந்து கிடையாது. பூக்கள்ல இருந்து வந்து அந்த தேனை எடுத்து அந்த தேனீக்கள் வந்து அதை சாப்பிட்டுட்டு அந்த தேன் கூடுக்கு வந்து அந்த வயிறிலிருந்து வரக்கூடிய பானம்தான் தேன் அப்படின்னு சொல்லிட்டு 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அல்லாஹாலா சொல்லக்கூடியவனாக இருந்திருக்கான். இப்போ எந்த ஒரு அறிவியல் விஞ்ஞானமும் இல்லாத அந்த காலகட்டத்தில் வந்து இவ்வளவு நுணுக்கமான விஷயங்களை அல்லாஹாலா நம்மளுக்கு வந்து தெளிவுபடுத்தியிருக்கான். இப்போ வந்து நம்ம பொதுவாக நம்ம மேலோட்டமாக நம்ம இப்போ ஒரு விலங்கினங்களை பார்த்தோம்னாலுமே ஒரு பெரிய சின்ன ஒரு தேனி அளவுக்கு உள்ள விலங்கினத்தை வந்து நம்ம சொல்ல வேணாம். ஒரு பெரிய விலங்கத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு பூனையை சொல்கிறோம் அப்படின்னா, பூனையிலேயே நம்ம வந்து வேறுபாடு கண்டுபிடிக்க முடியாது, ஆண் பூனை பெண் பூனை அப்படின்னு. அதுலேயே பழக்கப்பட்டவங்க, அதில் வளர்க்கக்கூடியவங்களுக்குனா வேணால் ஈஸியாக அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு சிலர் வந்து அதை கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது, இப்பயே அந்த மாதிரி கண்டுபிடிக்காத முடியாத இருக்கும்போது, அந்த 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த ஒரு அறிவியல் விஞ்ஞானமும் இல்லாத அந்த காலகட்டத்தில் ஆண் தேனி பெண் தேனின்னு சொல்லிட்டு அல்லாஹாலா வேறுபடுத்தி காட்டி இவ்வளவு விஷயங்களை வந்து அல்லாஹாலா சொல்லக்கூடியவனாக இருந்திருக்கான். இப்போ அதில் வந்து மனிதர்களுக்கு வந்து நோய் நிவாரணி உண்டு. இது வந்து சிந்தனை செய்கின்ற கூட்டத்தினருக்கு நிச்சயமாக இதில் உறுதியான அத்தாட்சி இருக்குதுன்னு அல்லாஹாலா சொல்லியிருக்கான். மனித உடலை குணப்படுத்தக்கூடிய மருத்துவ குணம் அடங்கியிருக்கு. அதில் வந்து நச்சுக்கிருமிகளை தடை செய்யும் தன்மையும் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. 2ஆம் உலக மகா யுத்தத்தில் வந்து ரஷ்யர்கள் தங்களது அந்த காயங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த காயங்களுக்கு களிம்பாவும் அந்த தேனை பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் அந்த காயமானது ஈரப்பசையை தன்னுள் கொண்டிருக்கும். இதன் விளைவாய் வந்து காயம் ஏற்பட்ட இடத்துல தழும்பு மறைஞ்ச பின்னாடி மிக சிறிய அளவு தான் தழும்பு திசுக்கள் காணப்படும். தேனின் அடர்த்தி தன்மையினால உடல் காயத்தில் பாக்டீரியா போன்ற நச்சு கிருமிகளோ காளான்களோ வளராமல் போகும். ஏதேனும் அடுத்ததாக வந்து அந்த தேனீக்களுடைய நன்மைகள் என்ன அப்படின்னா, தேனுடைய நன்மை, ஏதேனும் ஒரு செடியை நுகர்றதுனால ஏற்படக்கூடிய எதிர் விளைவுகள்ல இருந்து கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த தேனை பருக கொடுத்தா அந்த தேன் வந்து எதிர் விளைவை எதிர்த்திரும் ஆற்றலை உடலில் வளர்த்திடும். தேனில் வந்து லெவலோஸ் எனப்படும் சர்க்கரையும் வைட்டமின் கேயும் நிறைந்துள்ளது. எனவே தேனை பற்றி, அது உருவாகும் விதம் மற்றும் அதன் மருத்துவ குணங்கள் பற்றி திருக்குரானில் உறைந்து கிடக்கும் அறிவானது அது பற்றிய இறைவசனம் இறக்கப்பட்ட காலம் முதல் அறியப்பட்டு வந்திருக்குது. இப்போ வந்து இப்போ வந்து எல்லா சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வந்து அல்லாஹாலா எந்த ஒரு விஞ்ஞானம் இல்லாத காலகட்டத்தில் சொல்லக்கூடியவனாக இருந்திருக்கான். இது வந்து இறை வேதம்தான் அப்படிங்கிறது மிக உறுதியாக நம்மளுக்கு புலப்படுது. அடுத்து வந்து 30 அல்லாஹுடைய இறைவேதத்தை வாசிக்கிறோம். இது யாரோ மனசன் சொன்ன சொல் கிடையாது அப்படிங்கிற கருத்து நம்முடைய உள்ளத்தில் ஆழப்படுவதற்கு தேவையான ஒரு அம்சமாக இந்த செய்தி இருக்குது. அதே போல் வந்து இன்னொரு நினைவூட்டல் என்ன அப்படின்னா, 32வது அத்தியாயத்தில் 2வது வசனத்திலேருந்து 5 வசனங்கள் வரையும் அல்லாஹாலா சொல்லியிருக்கான். அர்ரோம் அப்போ ரோம் அப்படின்னா ரோம் அப்படிங்கிறது ரோமர்களான அன்றைய பைசாந்தியர்களை குறிக்குது. அரபு நாடுகளை அடுத்த அந்த மத்திய கிழக்கு நாடுகளில் வந்து இந்த ரோமானியர்கள் வந்து, அதாவது கிறிஸ்தவர்கள்,
வேதம் கொடுக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் வந்து ஆட்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. பாரசீகர்கள் அப்படின்னா அந்த நெருப்பை வணங்கக்கூடியவர்கள் அந்த அந்த ரோம் நாட்டுக்கு பக்கத்து நாட்டில் உள்ளவங்க பாரசீகர்கள். இந்த பாரசீகர்களுக்கும் இந்த ரோம் நாடு வந்து ஜெருசலம், சிரியா, ஜோர்டான் பல பகுதிகளை கொண்ட நாடாக பெரும் வல்லரசு நாடாக திகழ்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அந்த இரு ரோமானியர்களுக்கும் பாரசீகர்களுக்கும் போர் நடக்குது. போர் நடக்கிறதுல அந்த பாரசீகர்கள் ஜெயிச்சிடுறாங்க. பாரசீகர்கள் ஜெயித்த உடனே இந்த செய்தி வந்து இந்த போர் செய்தி வந்து மக்கா குறைசியர்களுக்கு தகவல் வருது. அப்போ அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, பாரசீகர்கள் வந்து நெருப்பு வணங்கிகள், அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இவங்க வந்து கிறிஸ்தவர்கள் வந்து ரோமானியர்கள் கிறிஸ்தவர்கள் அவங்க வந்து வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டு, இதே போல தான் நம்ம வந்து பல தெய்வங்களை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்போ நம்ம ஜெயிச்சிருவோம், வேதம் கொடுக்கப்பட்ட முகமது அவர்கள் வந்து தோற்றுருவாங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. இப்போ இந்த விஷயங்களை வந்து பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா இந்த செய்தியை வந்து அறிவிக்கிறான். அதாவது ரோமானியர்கள் வந்து இப்போ தோத்துட்டாங்க, ஆனால் கொஞ்ச காலத்தில் ரோமானியர்கள் வந்து மீண்டும் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தியை வந்து முன்னறிப்பாக அறிவிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனில் வந்து அறிவிப்பாக அறிவிக்கிறான். அப்போ அதே மாதிரி அல்லாஹு தாலா சொன்ன மாதிரியே அந்த அந்த கொஞ்ச காலத்தில் அப்படின்னு அந்த கொஞ்ச காலத்திலே வந்து அவங்களுக்கு வந்து வெற்றி கிடச்சிருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே வெற்றி கிடச்சிருது. இதில் வந்து அல்லாஹு தாலா பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, ஃபி பில்இ சினீன, கொஞ்சம் வருடத்தில் அப்படின்னா பில் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான் அல்லாஹு. அந்த வார்த்தை வந்து 10க்கும் குறைவாக உள்ள எண்ணை குறிக்கும். 10க்கு குறைவாக அப்படின் போது ஒரு 6 இருக்கலாம், 7, 8, 9 இருக்கலாம். 10க்கு மேலே வராது, 10க்கு உள்ள அடங்கிறது அந்த அப்படிங்கிறது பில்லி அப்படிங்கிறத அந்த வார்த்தையை குறிக்குது. 10க்கு குறைவாக உள்ள எண்களை குறிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து இதை வந்து குறிப்பாக அல்லாஹு தாலா வந்து அதே போல தான் அந்த 10 ஆண்டுகளுக்கு உள்ள ரோமானியர்கள் வந்து ஜெயிச்சிடுறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கும்பொழுது இதில் வரக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, ஃபி அதுனல் அரளி, பக்கத்து பூமி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா அதில் அந்த ரோமானியர்களுக்கு உள்ள பக்கத்து நாடு அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா சொல்கிறான். அதுக்கு நெருக்கமானது அப்படிங்கிற வார்த்தையை வந்து அரபு மொழியில் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. இது சரியான மொழிபெயர்ப்பு தான். இருந்தாலும் இதற்கு வந்து இன்னொரு அர்த்தமும் இருக்குது. அதுனா அப்படின்னா அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. அதுனா தாழ்ந்த அப்படிங்கிற வார்த்தையும் இருக்குது. குர்ஆன்லேயே வந்து இதற்கு ஆதாரமும் இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுலேயே இந்த அதுனாங்கிற வார்த்தையை அல்லாஹு தஆலா பயன்படுத்தக்கூடியவனாக இருந்திருக்கான். என்ன அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தாருக்கு வந்து பனி இஸ்ரவேலருக்கு மண்ணு சல்வாங்கிற உணவை அல்லாஹு தஆலா கொடுக்குறான். அந்த அந்த பனி இஸ்ரவேலர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட, எங்களுக்கு வந்து இந்த உணவு வந்து இதையே நம்ம சாப்பிட்டு எங்களுக்கு சலிப்பாயிருச்சு, எங்களுக்கு வேற உணவு வேணும், கீரை, வெள்ளரிக்காய், பூண்டு, இந்த மாதிரி உணவுகள், வெங்காயம், இந்த மாதிரி உணவுகள் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கீரை வகைகள் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உயர்ந்த உணவுக்கு பதிலாக நீங்கள் தாழ்ந்த உணவை நீங்கள் கேட்குறீங்க, உயர்வுக்கு பதிலாக நீங்கள் தாழ்ந்ததை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ இதற்கு அதுனா என்ற சொல்லுக்கு தாழ்ந்த அப்படிங்கிற சொல்லை வந்து பயன்படுத்தக்கூடியவனாக இருந்திருக்கான். இப்போ வந்து பலதன் அப்படிங்கிற வார்த்தையும் அல்லாஹ் தஆலா பயன்படுத்தியிருக்கலாம். பக்கத்து ஊர் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தாமல்
இதில் ரொம்ப துல்லியமாக அவன் அல்லாஹு தஆலா வந்து தாழ்ந்தங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான் அப்படின்னா நம்ம இதில் வந்து என்ன விஷயத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ பூமி வந்து சமமாக இருக்காது, மேடு பள்ளமாக தான் இருக்கும். அப்போ வந்து கடல் மட்டத்திலேருந்து எவ்வளோ அடி உயரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அளவிடுவாங்க. இப்போ அளவிடும் பொழுது கடல் மட்டத்திலிருந்து இவ்வளோ அடியில் அமெரிக்கா இருக்குது, கடல் மட்டத்திலேருந்து இவ்வளோ உயரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊரையும் கணக்கிடுவாங்க. அப்போ மிக பெரிய லேண்டு என்ன, உயரமானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எவரெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்போ மிக தாழ்ந்த பகுதி எதுன்னு சொல்லி கேட்கும் பொழுது சாக்கடல், இந்த சாக்கடலை நம்ம சொல்கிறோம். இந்த சாக்கடல் எப்படி இருக்கும் அப்படின்னா அது உப்பு நிறைந்த அடர்த்தி தன்மை கொண்டதாக அந்த சாக்கடல் இருக்குது. அதில் வந்து எது நம்ம போட்டாலும் அது வந்து உள்ளே இழுத்துக்கிறாது, அது மேலேயே மிதக்கக்கூடிய அளவுக்கு அடர்த்தி நிறைந்ததாக அந்த சாக்கடல் இருக்கும். அந்த பகுதியில் தான் ரோமானியர்களுக்கும் பாரசீகர்களுக்கும் போர் நடந்திருக்கு. அப்போ இது எவ்வளவு துல்லியமாக அல்லாஹு தஆலா இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தியிருக்கான் அப்படின்னா மிக தாழ்ந்த அப்படிங்கிறத வார்த்தையை அல்லாஹு தஆலா பயன்படுத்தக்கூடியவனாக இருந்திருக்கான். இது இறை வேதம்தான், இது மனிதர்களால் வந்து இது வந்து இவ்வளவு துல்லியமாக சொல்லவே முடியாது, இது அல்லாஹுடைய வேதம் தான் அப்படிங்கிறது நம்ம வந்து இறைவனுடைய அத்தாட்சியல்ல இருக்குது. இப்போ அல்லாஹ் தஆலா வந்து சொல்கிறான், இதை கொண்டு யாரை அவன் வழிகடச் செய்கிறான், இன்னும் பலரை இதை கொண்டு பலரை அவன் வழிகடச் செய்கின்றான், இன்னும் பலரை நேர்வழி பெறச் செய்கின்றான். ஆனால் இதன் மூலம் தீயவர்களை தவிர வேறு யாரையும் அவன் வழிகடச் செய்வதில்லை அப்படின்னு சொல்கிறான். குர்ஆன் வந்து நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்குது. ஆனால் வந்து அல்லாஹ் தஆலா குர்ஆன் வந்து நேர்வழி காட்டும், பலரை நேர்வழி காட்டும்னு சொல்லிட்டு இதை கொண்டு அதற்கு முன்னாடி உள்ள வாக்கியத்தில் இதை கொண்டு பலரை அவன் வழிகட செய்கிறான்னு சொல்லி சொல்கிறான். அப்படின்னா குர்ஆன் வந்து வழிகட செய்யுமா அப்படின்னா யார் வந்து கெட்ட நோக்கத்தோடு வந்து குர்ஆனை அணுகிறாங்களோ அவங்கள வந்து வழிகட செய்யும். இப்போ ரசுல்லா காலத்திலே நம்ம பார்த்தோம், ரசுல்லா காலத்திலேருந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ வழிகேடுகள் வந்திருக்கு, இஸ்லாத்தின் பேராலேயே எவ்வளோ வழிகேடுகள் வந்திருக்கு. அப்போ வந்து நம்ம வந்து குர்ஆனை நம்ம அணுகும் பொழுது நம்ம வந்து எதிரிகளுடைய வாயை அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆனை நம்ம வளைச்சு அந்த மாதிரி எண்ணத்தில் வந்து நம்ம குர்ஆனை அணுகாமல் நம்ம அல்லாஹ்வுக்காக குர்ஆனை நம்ம படித்து நம்ம குர்ஆனை அதை நம்ம உணர்ந்து அல்லாஹுடைய இறை வேதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து நம்ம அந்த குர்ஆனை கற்று அதன்படி நம்மளும் அமல் செய்து அதை மக்களுக்கும் நம்ம வந்து எடுத்து சொல்லணும், அந்த நேர்வழியை வந்து அந்த மக்களுக்கு வந்து நம்ம எடுத்துரைக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோடு நம்ம வந்து குர்ஆனை நம்ம வந்து அணுகக்கூடியவங்களாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது நேர்வழியை தரும். நம்ம கெட்ட நோக்கத்தோட கெட்ட சிந்தனையோடு நம்ம வந்து குர்ஆனை நம்ம அணுகணும் அப்படின்னா அது வந்து வழிகட செஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். இப்போ வந்து இவ்வளவு நம்ம விஷயங்களை நம்ம வந்து பல விஷயங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் வந்து சொல்லக்கூடியவனாக இருக்கிறான், பல ஆச்சரியமான விஷயங்களை. இது வந்து இறைவனுடைய வேதம்தான் அப்படிங்கிறத நம்ம உள்ள உணர்ந்து நம்ம நம்ம மனசுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து அந்த பண்புகள் வந்து நம்மளுக்கு வரும். இப்போ வந்து இதுவரை நம்ம பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னா குர்ஆனை நம்ம இந்த வகுப்பை வந்து எதுக்காக நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா அறிவை தேடுறதுக்காக கிடையாது, வெறும் அறிவை தேடுவதற்காக கிடையாது, நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மாற்றிக்கணும் அப்படிங்கிற நம்ம சிந்தனையோடு நம்ம வந்து படிக்கணும். வெற்று அறிவு வந்து வெறும் அறிவாளிகள் வந்து மறுமையில் வந்து நரகத்தில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி வந்து நம்ம குர்ஆனை வந்து வெறும் அறிவை தேடுதலுக்காக கிடையாது, நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மாற்றுவதற்கான வகுப்பு இது. அடுத்ததாக வந்து
நம்ம குரானை நம்ம படிக்கும் பொழுது அது நம்ம இலகிய உள்ளத்தோடு நம்ம உள்ளத்தோடு படிக்கணும். இலகிய உள்ள என்ன அப்படின்னா, குரானை நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம படிக்கும் பொழுது நம்மளுடைய உடல் மெய் சிலிக்கணும், உடல் சிலிர்க்கணும், நம்மளை வந்து குளுக்கப்படணும், குரானால் நம்ம குளுக்கப்படணும். இல்லை அப்படின்னா நம்மளுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வரணும். இது இப்படி இருந்தால் தான் அது இலகிய உள்ளம். இதே இறுகிய உள்ளமாக இருக்குது அப்படின்னா அது குரான் இறங்காது. இறுகிய உள்ளம் என்ன அப்படின்னா, நம்ம குரானை வாசிக்கும் பொழுது எந்த மாற்றமும் எந்த சலனத்தையும் நம்மளுக்கு மனசில் உண்டாக்கலை அப்படின்னா அது இறுகிய உள்ளமாக இருக்குது. அப்போ நம்ம அதிலிருந்து நம்ம எப்படி வெளியே வரணும், இறுகிய உள்ளத்துலேருந்து நம்ம எப்படி வெளியே வரணும்னு சொல்லிட்டு நம்ம கவனத்தில் செலுத்தணும். நம்ம அதிலிருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு உள்ள வேலைகளை நம்ம பார்க்கணும். அடுத்ததாக எந்த முன் முடிவும் இல்லாமல் குரானை அணுகணும். இது அல்லாஹுடைய வேதம். இந்த அல்லாஹுடைய வேதத்தை நம்ம படிக்கும் பொழுது நம்ம நம்மளுடைய நம்மளை தாழ பணியை வச்சுக்கிறணும். அடுத்ததாக குரானை படிக்கும் பொழுது பல தடைகள் வரும். அதில் ஷைத்தான் முக்கியமானது ஷைத்தானுடைய தடை. அந்த சைத்தானுடைய தடையிலிருந்து நம்ம வெளியில் வரணும். அல்லாஹு தாலாட்ட நம்ம பாதுகாப்பு தேடி, சைத்தான்கிட்ட இருந்து நம்ம பாதுகாப்பு தேடி, அதில் சைத்தான்கிட்ட இருந்து நம்ம பாதுகாப்பு தேடிக்கணும். அடுத்ததாக பார்க்கும் பொழுது இது யாருடைய சொல், இது அல்லாஹுடைய சொல் அப்படிங்கிறத நம்ம மனசில் ஆழ பதிய வச்சுக்கணும். இவ்வளவு விஷயங்களையும் நம்ம இதுவரை நம்ம பார்த்துருக்கோம். இன்ஷா அல்லாஹ் மற்ற விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.